அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரமான நியூயார்க் சிட்டியில் ஒரு தெருவில் நுழைஞ்சு நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா சடன்லி 2026லேருந்து 100 வருஷம் பின்னோக்கி போன மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அங்கே இருக்க மக்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டாங்க, மொபைல், இன்டர்நெட், டிவி இந்த மாதிரி எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சில இடங்கள் பார்க்குறதுக்கு ஏதோ மூவி செட்டு மாதிரி இருக்கும், பட் அது எல்லாமே ரியல் வேர்ல்ட். இது எல்லாத்துக்கும் காரணம் அங்கே வாழக்கூடிய மக்கள் யாருமே அமெரிக்கன்ஸ் இல்லை, அவங்க எல்லாருமே ஜூஸ், யூதர்கள். இன்னைக்கான வீடியோவில் ஒரு மிகப்பெரிய ஹிட் அண்ட் சீக்ரெட்டை ரிவீல் பண்ண போகிறோம், அமெரிக்காவில் வாழும் யூதர்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை பற்றி. ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத பல மிஸ்டீரியஸான இன்ஃபர்மேஷனை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். பை த பை, என்னுடைய பேர் சேகர். வெல்கம் டு த புதோர் நாட்டோடைய சலுகை வரி பணத்து மூலமாக அந்த நாட்டை சேர்ந்த மக்கள் தான் சொகுசாக வாழ்வாங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸை விட அந்த நாட்டோடைய சலுகைகளையும் அந்த நாட்டோடைய வரி பணத்து மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி சொகுசாக ரொம்ப நிம்மதியாக வாழக்கூடியவங்களா இந்த யூதர்களான ஜூஸ் தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு எவிடன்ஸாக ஒரு யூடியூபருடைய வீடியோவே ஆதாரமாக எடுத்துக்கலாம். இப்போ கூட அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. டெய்லர் ஒலிவேரா அப்படிங்கிற ஒரு யூடியூபர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் ஜூஸ் வாழக்கூடிய பகுதிகளில் போய் ஒரு விளாக் ஷூட் பண்ணியிருக்காரு. அப்படி விளாக் ஷூட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அதில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. பட் ஆனால் ரெண்டு கேள்வி கேட்ட அவரை ஒரு கேள்வி வந்து ஷாக்காக வைக்கிற மாதிரியும், இன்னொரு கேள்வி யூதர்களை தெரிச்சு ஓட வைக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கு எதுவும் அவர் வந்து கஷ்டமான கேள்வியோ இல்லாட்டி எதுவும் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி மாதிரியான கேள்வியை கேட்டு அவங்கள தெரிச்சு ஓட வச்சாரன்னா இல்லை. அது என்ன அப்படி மேட்டருங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதில் அந்த டெய்லர் ஒலிவேரா அப்படிங்கிறவர் முதல் கேள்வியாக என்ன கேட்டார் அப்படின்னா, How many kids do most people have out here? 17, 18. How do they afford 17, 18 kids? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, டபுள் டிஜிட்லேயே இப்போ நம்பர்ஸை சொல்லியிருக்காங்க, 18, 19, 17 அப்படின்னு டபுள் டிஜிட்லேயே சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அவருக்கு தலையே சுற்றி போச்சு. என்னடா 18, 19 இந்த காலத்துலையே அப்படின்னு அவருக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டோடனே அந்த யூதர்கள் எல்லாரோடைய முகத்துலேயும் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது மாற ஆரம்பித்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவர் என்ன கேட்டார்னா, என்ன வேலை பார்க்குறீங்க? ஏன்னா இவ்வளோ குழந்தை பெற்றுட்டு இருக்கிறாங்க, அப்போ இவ்வளோ குழந்தைகள் இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும்ல, அப்போது என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ அதுக்கு அவங்ககிட்ட பதிலே இல்லை, தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் 1-2 பேர் வந்து என்னுடைய ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஆன்சர் சொன்னால் கூட அதுக்கும் அவர் என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க அப்படின்னு கேட்டப்போ கூட அதுக்கு அவங்ககிட்ட ஆன்சர் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வீடியோ என் கண்ணில் பட்டு இந்த வீடியோ சம்மந்தமாக எதனால் இவங்க தெரிச்சு ஓடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அந்த இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சிச்சு, அவங்க உண்மையிலே வேலையே பார்க்கல. அந்த நாட்டில் அவனுங்க பாட்டு சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனால் என் வேலை பார்க்குறது கிடையாது. அது எப்படிரா அப்படிங்கும் போது தான் பல ஷாக்கிங்கான விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, இதே ஒரு வீடியோ மேக் பண்ணி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கட்டுமே சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணிட்டேன். இப்போ இதில் மேட்ரு என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புரூக்ளின் மாதிரியான சில தெருக்களில் இந்த யூதர்கள் அதிகமாக வசிச்சுட்டு வராங்க ரொம்ப வருஷமாக. அப்படி வாழக்கூடிய யூதர்களில் ஆண்களுக்குன்னு ஒரு வேலை வந்து இருக்குது, பெண்களுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்குது. ஆண்கள் வேலையை ஆண்கள் தான் பார்க்கணும், பெண்கள் வேலையை பெண்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய தோரால சொல்லப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதாவது தோரால அவங்களுடைய புனித நூலில் சொல்லப்பட்ட விஷயங்களை அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அந்த யூதர்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதில் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னங்கிறது போக சொல்கிறேன். இப்படி ஆண்களுக்குள்ள வேலையை ஆண்களும் பெண்களுக்குள்ள வேலையை பெண்களும் பார்க்குறாங்க இல்லையா? இதில் என்ன வேலை இவங்க 2 பேரும் பார்க்குறாங்கன்னா, ஆண்களுடைய வேலை பகல் நேரத்தில் அவங்களுடைய புனித நூலை படிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட மதம் சம்மந்தமான விஷயங்களை பரப்புறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கடவுளை வணங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க பகல் நேரம் பண்ணுவாங்க. நைட்டு என்ன பண்ணுவாங்கங்கிறதுக்கான ரிசல்ட்டு அந்த குழந்தைகள் எத்தனைங்கிற சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. அதை தான் அவங்க நைட்டு பண்ணுறாங்க. பெண்களுக்கு என்ன வேலைன்னா, இவங்க 2 பேர் சேர்ந்து பெக்கக்கூடிய அந்த குழந்தைய அந்த பெண்கள் தான் பராமரித்து வளர்க்கணும். அப்போ இதுக்கெல்லாம் துட்டு எங்கேருந்தோட ஒரு காசு எங்கேருந்து வரும்? இது மட்டும்தான் இவங்க 2 பேரும் பிரித்து பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான ஆன்சர் தான் பெரிய ஷாக்கிங்கான விஷயமே. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் ஒரு சில ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்குது. எப்படி நம்ம நாட்டில் சில அரசாங்கங்கள் வந்து சில சலுகைகளை மக்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி அமெரிக்காவுடைய கவர்மெண்ட்டும் அங்கே வாழக்கூடிய அந்த அமெரிக்கா மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஒரு சில சலுகைகளை கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பிட்ட இந்த ஏழை மக்களுக்கு பல
சலுகைகள் அப்படிங்கிறது அந்த நாட்டு அரசாங்கத்தால் வழங்கப்படுது. அது வந்து அமெரிக்கன்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த கருப்பின மக்களாக இருந்தாலும் சரி, நேட்டிவ் அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பொறுத்து விதவிதமான சலுகைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அதில் இந்த யூதர்களை அங்கே வாழக்கூடிய அமெரிக்கன்ஸே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சலுகைகள் கொடுக்குறாங்கல்ல, இந்த சலுகைகளை நம்ம முறையாக வந்து பெறணும் அப்படின்னா நம்ம நாட்டில் எப்படி வந்து ஒரு சில ஃபார்முகளை ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணி அது மூலமாக நம்ம அந்த சலுகைகளை பெறுவோம்ல, அதே மாதிரி தான் அங்கேயும் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எந்த ஒரு எரரும் இல்லாமல் கரெக்டாக அந்த சலுகைகளை 99% வந்து இந்த யூதர்கள் வந்து கரெக்டாக பெற்றுருவாங்களாம். அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நாட்டோடைய சலுகைகள் முறையாக கிடைக்கலாட்டியும் கூட இந்த யூதர்களுக்கு கரெக்டாக வந்து கிடைச்சிருமா, மேக்சிமம் இல்லை ஆல்மோஸ்ட் வந்து கிடைச்சிருமா. இதனாலேயே அங்கே வாழக்கூடிய அமெரிக்கன்ஸே இந்த யூதர்களை மாஸ்டர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்களாம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே எனக்கு ஸ்ட்ரைக்கான முதல் விஷயம் என்ன தெரியுமா, அந்த பாய்ஸ் படத்தில் செந்தில் வந்து எந்தெந்த கோயிலில் எந்தெந்த நாளைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சாப்பாடை போடுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு டைரியே போட்டு வச்சுருப்பார்ல, அதே மாதிரி இவங்களும் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு அமெரிக்கா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் என்ன மாதிரி இருக்கும், அதுக்கு என்ன மாதிரி அப்ளை பண்ணணும், எவ்வளோ காசு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எரரே இல்லாமல் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இப்போ இந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய ஜூஸ் எல்லாரையுமே அவங்க வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா, வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படுற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜூஸை வந்து அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்த சலுகைகள் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு கிடைக்குது. இதில் டைம்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த பத்திரிகை ஒரு 4 வருடங்கள் நடத்தப்பட்ட அந்த டேட்டாஸ் அடிப்படையாக வச்சு அவங்க என்ன புகார் தெரிவித்தாங்கன்னா, இதுமாதிரி அமெரிக்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய சலுகைகளை இந்த யூதர்கள் வந்து அதிகமாக வந்து அவங்க பெற்றுக்கிட்டு அவங்க வந்து இந்த விஷயங்களை இந்த மாதிரி பயன்படுறாங்க அதிகமாக அமெரிக்கன்ஸை விட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக அவங்க வந்து வெளியிட்டாங்க. பட் ஆனால் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் எந்த இதுவுமே அவங்கள கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகைகளும் அமெரிக்க அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவும் அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த டெய்லர் ஒலிவேரா அப்படிங்கிற இந்த யூடியூபர் எடுத்த அந்த வீடியோ அப்படிங்கிறது இப்போவும் யூடியூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் நல்லா தெளிவாக எல்லா கிளிப்ஸையும் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இவங்களாட வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க மாதிரி தெரியுது உங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களோட மனசில் பல வாட்டி வரும். ஏன்னா எல்லாமே கார் இருக்குது, வீடு இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க போடுற ட்ரெஸ்ஸு எதுவுமே கிழிஞ்ச ட்ரெஸ் மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுறவங்க போடுற மாதிரிலாம் இருக்காது, நல்ல ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கு எப்படி இந்த சலுகைகள் கிடைக்குது, இதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி நிறைய குழந்தைகள் பெற்றிருக்காங்கிற, அதை வச்சுட்டு எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் வரும் இல்லை. ஆக்சுவலாக இந்த குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கிறாங்க இல்லையா, இதை பயன்படுத்தி தான் அவங்க இந்த சலுகைகளையே அதிகமாக வாங்கி பயன்படுறாங்க. அது எப்படிறா குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கிறதுக்கும் இந்த விஷயத்தை வந்து அவங்க பயன்படுறதுக்கும் காரணம் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதை வந்து சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் வழங்கக்கூடிய அந்த சலுகைகளை வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து எப்படி இவங்க வந்து அதை பயன்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நிறைய சலுகைகள் அப்படிங்கிறது அரசாங்கம் கொடுக்குது. அதில் ஒரே ஒரு சலுகையை மட்டும் நான் வந்து சொல்கிறேன். அமெரிக்காவுடைய அரசாங்கத்தால் வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்காக வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம்களில் சலுகைகளில் ஒன்று தான் ஃபுட் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சலுகை. இதில் பேர்லேயே இருக்குது, வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு அப்படிங்கிறத கிடைக்கும் விதமாக செய்யக்கூடிய சலுகை தான் இந்த ஃபுட் ஸ்டாம்ப் அப்படிங்கிற இந்த சலுகை. இது அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அவங்க அப்ளிகேஷனை நான் வறுமை கோட்டு கீழே இருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆதாரங்கள் எல்லாத்தையும் அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டெபிட் கார்டு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அந்த டெபிட் கார்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது அரசாங்கத்தாலேயே வழங்கப்பட்டிருக்கும். அந்த கார்டை பயன்படுத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான உணவு அப்படிங்கிறத அவங்க அந்த கார்டை பயன்படுத்தி வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களும் பயன்பெற முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்கீம் மூலமாக அமெரிக்க அரசாங்கம் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சலுகையாக இருக்குது. இதை யூதர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இப்போ யூதர்கள் வகை வகையாக குழந்தை பத்து வச்சுருக்காங்க இல்லை, ஒவ்வொருத்தரும் 12, 20 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கீமுடைய ரூல் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குடும்ப உறுப்பினருக்கு ஏற்ற மாதிரியும் அந்த டெபிட் கார்டில் போடப்பட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ அமௌண்ட், கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு ஒரு $200 அப்படிங்கிறது மாதத்துக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதுவே 10 குழந்தைகள் அப்படின்னா ஒரு 500, 2000, 3000 அப்படின்னு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு தக்கன மாறும். இவங்க தான் 20 வரைக்கும் பெற்று போட்டு வச்சுருக்காங்கல்ல, அப்போ 20 குழந்தைகள் இருக்கக்கூடிய போது அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து ஒரு 22 பேர் வருதுன்னா $2000, $3000 அப்படிங்கிறது அந்த டெபிட் கார்டு மூலமாக கிடைக்கும். இந்த ஒரு ஸ்கீம் மூலமாக மட்டும்
இப்படி ஒவ்வொரு ஸ்கீம் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பணம் எல்லாத்தையும் வச்சு தான் இவங்க அமெரிக்காவில் அந்த மக்கள் கிடைக்கக்கூடிய அந்த வறுமை கோட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கீமை விட இவங்களுக்கு அதிகமாக கிடைச்சி இவங்க அங்கே சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்கீமை பயன்படுத்தியே. நம்ம நாட்டில் ஒரு ஸ்கீம் கிடைக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. அந்த ஸ்கீம் கிடைக்கக்குள்ளே நம்ம செத்தே போகிறோம். அந்த அளவுக்கு அந்த ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம கைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அமெரிக்காவில் இந்த யூதர்கள் சொந்த மக்களுக்கு கிடைக்கிறத விட இவங்களுக்கு அதிகமாக கிடைச்சி அவங்க சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரு, வீடு, குழந்தை, குட்டி அப்படின்னு பயங்கரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிப்பா, அவங்களுக்கு வீடு இருக்குன்னா அப்போ அந்த வீடு அவங்களுக்கு சொந்த வீடான்னு கேட்டால் அந்த வீடு அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவனுக்கு வீடு எப்படி சொந்தமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அதுக்கு அந்த வீடு எல்லாமே இன்னொருத்தவங்களுடையது. இவங்க வாடகைக்கு போய் தான் இருப்பாங்க. இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுனால இன்னொரு ஸ்கீம்லேயே ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கொடுக்குது. அது என்னென்னா, இப்படி இவங்களுக்கு கையில் காசு பணம்லாம் இவங்களுக்கு இருக்காதுல்ல, ரொம்ப கஷ்டப்படுறவங்கள, அதனால் நீங்கள் வாடகை வீட்டில் போய் இருங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கும் போது அந்த ஸ்கீம் அடிப்படையில் இன்னொரு ஸ்கீம் அடிப்படையில் உங்களுக்கு வாடகை அப்படிங்கிறது கம்மியாக கொடுத்தா போதும். மீதி அமௌண்ட்டை வந்து அரசாங்கமே அவங்களுக்கு வாடகையாக கொடுத்துரும். ஸோ நீங்கள் கம்மி அமௌண்ட்டை பாதியாக கொடுத்த 50-50 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீமை பயன்படுத்தி தான் அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதில் பெரிய காமெடி என்ன தெரியுமா, இவங்க இந்த மாதிரி வாடகையாக வீட்டில் போய் ஒரு வீட்டில் போய் தங்குறாங்க இல்லை, கவர்மெண்ட் பாதி அமௌண்ட்டு இவங்க பாதி அமௌண்ட்டு கொடுத்து அந்த வீடு எவங்குள்ள தான் இருக்கும் அப்படின்னா அது ஒரு யூதனுக்குள்ள தான் இருக்கும். அதாவது யூதனுடைய சொந்த வீடு தான் அந்த யூதர்கள் வாழக்கூடிய அந்த பகுதியிலேயே இருக்கும். அந்த வீடை தேர்ந்தெடுத்து தான் இவங்களும் வாடகைக்கு இருப்பாங்க. கவர்மெண்ட்டும் இன்னொரு யூதனுக்கு தான் அந்த வீடு சொந்தமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பாதி அமௌண்ட்டை கவர்மெண்ட்டே பே பண்ணும். எப்படி ஒரு காமெடி பார்த்தீங்களா? அவங்களே வாடகைக்கு இருந்து அவங்களே ஒரு யூதருக்கு காசு கொடுக்குறமே கவர்மெண்ட்டை கொடுக்க வச்சு இவங்களும் பாதி அமௌண்ட்டில் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்கன்னு சொல்ல இவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தாலே எனக்கு இந்த வடிவேல் காமெடி தான் இங்கே நான் ஒரு சும்மாவே இருந்து இவங்க வந்து பயங்கரமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளில் பல பேர் இன்னைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறது இந்த ஜூஸ் அப்படிங்கிறவங்க இஸ்ரேலில் மட்டும்தான் இருப்பாங்க. ஐ மீன் இஸ்ரேலில் தான் யூதர்கள் இருக்காங்க, யூதர்கள்னால இஸ்ரேல் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் யூதர்கள் இஸ்ரேலில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பரவி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் யூதர்கள், எல்லா யூதர்களும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை கொண்டவங்க இல்லை. அவங்களுக்குன்னு தனித்தனி விதமான வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய யூதர்களுக்கும் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோடைய அடுத்த பார்ட் 2ல் நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ஜஸ்ட் பார்ட் 1 தான் ரிவீல் பண்ணியிருக்கோம் இந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்த யூதர்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை பற்றி. பட் ஆனால் யூதர்கள் சம்மந்தம் இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குது. யூதர்கள் எப்படி உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. அது எல்லாமே அடுத்தடுத்த பாகங்களில் நம்ம இந்த யூதர்களை பற்றியே ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இந்த யூதர்கள் அமெரிக்காவில் வாழ்கிறாங்க இல்லையா, இவங்களுடைய வாழ்க்கை விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி வாழ்கிறத பற்றி, அதை பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நான் அவளோட காத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர். பாய் பாய்.